முதலாம் விரும்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து கம்பு புடைக்கும் போது கம்பு சிதறி விழுந்துச்சு. அது வந்து கம்பு செடியாகவே மாறிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒன்று வச்சு நட்டு வளர்த்தோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையனை கூட்டு வந்து சின்னதாக வந்து வீட்டில் வந்து நட்டு வச்சது இப்போ பெருசாக வளர்ந்துட்டா. என்னையும் டபுள் மடங்காக தாண்டி மேலே போயிட்டு இருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க நம்ம கம்பு செடிக்கு போவோம். ஓகேங்களா, இதுதான் கம்பு செடி. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எனக்கு கம்பு செடியை நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பழக்கம்லாம் கிடையாதுங்க. அதனால வந்துட்டு எனக்கு கம்பு செடியில் ஏதோ ஒரு சோள தட்டை மாதிரி ஏதோ முளைக்குது, தட்டை செடி ஏதோ முளைக்குது போல, வேணாத செடி அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போய் சொல்லும்போது தான் அம்மாட்ட சொன்னேன், அடியே அதை நீ பொட்டியை பிச்சு பிடிங்கி போட்டுறாத, அது கம்பு செடி அப்படின்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் வரும்போது சூப்பராக இருக்குது வேலைலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ தூசி பிடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் எப்படி கம்பு வரும், ஏதோ பூச்சி அடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் விட்டுட்டேன். அப்புறமா தான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது எப்படி சொல்கிறது பக்கத்தில் அவன் வந்து சொன்னான், அண்ணாண்ணே அதை வந்து அப்படி இல்லைண்ணே அப்படியே விட்டுருங்கண்ணே, அதுக்கப்புறம் அது வந்து கம்பா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நானும் சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் விட்டேன். சரி நம்மளும் வீடியோ அப்புறமா பண்ணிக்கலாம், பூச்சி அடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாருங்களேன், இப்போ பாருங்களேன் இந்த இது லேயர்லாம் மேலே அப்படியே இதாக இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் வந்துட்டு சரி பூச்சி தான் அடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அதில் அற்புத நிகழ்ச்சி வந்து நடந்தது. ஓகேங்களா, இந்த 2 செடி இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த செடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த செடி இருந்தது. எனக்கு நம்பிக்கையே இல்லை இது கம்பு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வீட்லேயும் வந்து கம்பு செடி இருந்துதான் சின்னதாக. அதனால வந்துட்டு அவங்களும் வந்து சொன்னாங்க, இப்போ பாருங்கள் இதில் கம்பு தெரியுது பாருங்களேன், ஒவ்வொன்றும் முக்குகள் வந்து தெரியுது பார்த்தீங்களா. அப்போ தான் சொன்னால் அது பூனை, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது கம்பா மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அது மாதிரியே வந்து இப்போ மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் 2 கம்பு செடி இருக்குது. உரம் போடலை, எதுவும் போடலை. ஆனால் எறும்பு மருந்து மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா சுற்றி எறும்பு வந்து அரிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது எறும்பு மருந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் போக்கி கம்பு செடி. நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் அப்படியே சும்மா முளைச்சது தான். நாங்கள் எதுவும் பண்ணல. தண்ணி மட்டும் டெய்லி ஊற்றுவோம். ஏன்னா நம்ம பெரிய பயலுக்கு ஊற்றுவோம்ல தண்ணி, அப்போ தண்ணி ஊற்றும் போது இந்த 2 சின்ன பயல்களும் வந்து முளைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது வந்துட்டு கம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் வேணால் ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, பார்த்துக்குங்க நம்ம கம்பு செடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி. நன்றி, வணக்கம்.